அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்காக இந்த நாளுக்குடைய கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போகலாம். ஒருவரை வாலிப ஞாயிறு தளர்த்து கலைப்பட்டது ஒரு நாள் சித்தமானால் எல்லாவற்றையும் நாம் ஊழியர்களை ஆரம்பித்து தொடர்ந்து நடத்த கத்துக்கிறது செய்வாங்க. அல்லேலூயா. நாங்கள் நாம் எடுத்துக்கொண்டு வாசிக்கிறதோடு திருப்பிக் கொள்வது எல்லாம் புத்தகம் 25ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது எல்லாம் புத்தகத்திலே நாம் வாசிக்கப்படுகிற போது அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 25ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், இஸ்ரவேல் சீட்டிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். தேவர்களுக்கு எட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை கடந்து வந்தார்கள். அல்லேலூயா. தேவ சபையிலே காணொளியிலே நாம் ஆராதிக்கப்படி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே வாலிப ஞாயிறு ஆராதனை இருக்கிறபடினாலே அதில் வந்திருக்கிற நாமும் கூட தேவ சமூகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே 100 வயது சென்றவனும் பரலோகத்தில் வெளியிருப்பான், வாலிபனா இருப்பான் என்கிறதான நிலைகளிலே நாம் கர்த்தரை ஆராதிக்கப்படி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருக்கு யார் தேவைப்படுகிறார்கள்? இன்றைக்கு ஆண்டவருக்கு எப்பேற்பட்டவர்கள் தேவைப்படுகிறார்கள்? அன்றைக்கு ஒரு பேரு ஆண்டவருக்கு தேவைப்பட்டார், அன்றைக்கு ஒரு யோவான் ஆண்டவருக்கு தேவைப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வென்றெடுப்பதற்கு ஒரு மோசே தேவைப்பட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருக்கு அநேகர் தேவை. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நிற்கும்படியாய், தேசத்தை கர்த்தருக்காக நிற்கும்படியாய் கர்த்தருக்கு எப்பேற்பட்டவர்கள் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், வேதம் சொல்கிறது, நாட்களிலே கர்த்தர் வாலிபர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே கூட ஒரு புதிய தலைமுறை, ஒரு புதிய சந்ததி கர்த்தருக்காக நிற்கும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் திட்டமாய் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவ சபையின் நாளிலே ஆண்டவருக்காக திறப்பில் நிற்கத்தக்கதாக, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டத்தக்கதாக தேவன் புதிய சந்ததியை, புதிய தலைமுறையை, புதிய வாலிபர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம், அப்படியே தொடங்கினார்கள். அல்லேலூயா. வாசிக்கிறோம். இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது நீங்க ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். அவர்கள் மோவாபின் வழியாய் வருகிறார்கள். மோவாபின் வழியாய் வருகிற போது பாராட்டாத ஜனங்களை பார்த்து என்ன செய்தால் பயந்து போய் பிழையாமை அழைத்து கொண்டு வருகிறார். பிழையாமை கொண்டு அந்த ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? சபிக்க வேண்டும். ஆனால் பிழையாம் சபிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் தேவன் அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா. சபிக்க வந்தவன் ஆசீர்வாதத்திற்கு கடந்து போய்விட்டான். இப்போ பிழையாம் போன பின்பு ஒரு ஆலோசனையை பாலாக்கு கொடுக்கிறார். என்ன சொன்னா, இந்த ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக நடக்கிறார்கள் சொன்னால், அவருடைய குமாரத்திகளை நீங்க கல்யாணம் பண்ணிட்டு, உங்க குமாரத்திகளை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நீங்க அவங்க தேவனை வணங்குங்க, அவர்கள் தேவனை, உங்கள் தேவனை அவர்கள் வணங்கட்டும் என்கிறதானே தவறான ஒரு ஆலோசனை கொடுத்து விடுகிறார். இந்த ஆலோசனை கொடுக்கப்பட்டதினாலே இந்த ஜனங்கள் அவர்தமாய் கடந்து போய் இந்த பாலாக்கு சொல்ற மோவாபி ஜனங்களோடு கூட தவறான உறவுகளை வைத்துக் கொண்டார்கள். அதான் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னீங்க, ஜனங்கள் மோவாபி குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவனுக்கிட்ட பலிகளை விருந்து பண்ணபடி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இதனுடைய அர்த்தத்தை பார்க்க யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். யூதா 1:11. பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கெட்டு போனார்கள். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிற காரியமே வழிகளில் நடந்து பிழையாம் வஞ்சகமாய் கூலிக்காக செய்த வழிகளிலே ஜனங்கள் கெட்டு போனார்கள். அல்லேலூயா. தேவ சபையே அவனமாக கெட்டு போன ஜனங்களால் இஸ்ரவேல் ஜனங்கள் மாறி போனார்கள். அல்லேலூயா. இப்போ தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே என்ன உண்டாயிற்று? வாதை உண்டாயிற்று, கொள்ளை உண்டாயிற்று. இப்படி ஜனங்களை கர்த்தர் பாதிக்க ஆரம்பித்தார். ஏறக்குறைய 21,000 பேர் என்ன செஞ்சாங்களா? இந்த வாதையினாலே மரித்து
அழைத்து போனார் என்று சொல்லி 9ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. இவை நாம் நடந்து கொண்டிருக்கிறது. மோசையும் மூப்பர்களும் அதை சார்ந்திருக்கிறவர்கள் என்ன செய்யறா, தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னே கடந்து போய் அதை அழுது கொண்டிருக்கிறார்கள், அந்த நோய்க்கு வழியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வாதினால ஜனங்கள் சொத்து மடித்துக் கொண்டிருக்கிறார்கள், கர்த்தர் அநேக காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நடக்கிற போது ஒரு வாலிபர் ஒரு ஸ்திரீயோடு போய் வேசித்தனம் பண்ணபடியாய் அவருடைய அறைக்குள்ளே அழைத்துக் கொண்டு போகிறார். அழைத்துக் கொண்டு போய் அவர் வேசித்தனம் பண்ணும்படியாய் அவர் அழைத்துக் கொண்டிருக்கிறதான வேளையிலே 7ஆம் சொல்கிறது, அதை ஆசாரிய ஆரோனின் குமாரனாகிய எலியாசிபின் மகன் பினெகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டி தன் கையில் பிடித்து இஸ்ரவேலான அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றில் ஈட்டி உள்ளே போக அவன் குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் உண்டான வாதை நின்று போயிற்று. அல்லேலூயா. இந்த இடத்துல வாதை உண்டாகி இருக்கிறது. வாதை இருக்க வேண்டும். அந்த ஜனங்கள் உணர்வற்று போன ஜனங்களால், தேவனுக்கு பயப்படாத ஜனங்களால், வேண்டுமாக தேவன் அனுமதித்தும் வாதை இருக்கிற வேளையில் கூட ஒரு மனிதன் வேசித்தனம் பண்ணும்படியால், கர்த்தருக்கு முன்னே அருவருப்பாக நடத்தப்படுகிறார். தேவன் கொடுத்திருக்கிற பிரமாணத்தையும் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தையும் விட்டு அவன் பாவம் செய்யவையாய் போயிருக்கும் போது நடு சபையில் அமர்ந்திருக்கிறதான ஒரு வாலிபர், அல்லேலூயா, அவன் எந்த சந்ததியா, அவன் ஆவன் குமாரன் இருக்கிறதானே எலியாசிபின் குமாரனா இருக்கிறதானே பினெகாஸ் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இந்த பினெகாஸ் பார்க்கிறார், ஒரு ஆசாரிய வகுப்பை சார்ந்த ஒரு மனிதன், ஆணுடைய முதல் சந்ததியில் வந்திருக்கிற வித்தாய் இருக்கிறார், எலியாசிபின் குமாரனா இருக்கிறார். பாவத்தினால் ஜனங்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள், சபை அழித்துக் கொண்டிருக்கிறது, இஸ்ரவேலுக்குள்ளே வாதை தொடங்கி இருக்கிறது, 71,000 பேர் மரித்து போயிருக்கிறாங்க. அந்த உணர்வில்லாத ஒரு மனிதன் பாவம் செய்யபடியாக அவன் கடந்து போகிற போது இந்த மனிதன் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொன்னார் 16ஆம் வசனத்துல, நான் எருசலேமில் 4வது படிக்கு ஆசனாகி ஆரோன் குமாரனான எலியாசிபின் மகள் பினெகாஸ் என்னிடத்தும் அவர் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரரின் உண்டான முக்கியத்தை திருப்பினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஒரு முக்கியத்தை விட்டு தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? எரிச்சலுள்ள தேவன். அல்லேலூயா. நீ நன்மை செய்கிறதோடு இரக்கமுள்ள தேவன், உன்மேல் மனதுருகிற தேவன், உன்மேல் அன்பு காண்பிக்கிற தேவன், 1000 தலைமுறைக்கு உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தான். என்னைக்கு ஒரு ஜனம், என்னைக்கு கர்த்தரை சொன்னால் கர்த்தரை விட்டு சோரமாய் போய், என்னைக்கு கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை தேடுகிறார்களோ, என்னைக்கு அவர்கள் வேசித்தனம் பண்ணும்படியால் பாவத்துக்குள்ளே கடந்து போகிறார்களோ, என்னைக்கு கர்த்தருக்கு விரோதமான தகாத விதமாக இருக்கிற அருவருப்புகளை நடப்பிக்கிறார்களோ, அன்றைக்கு தேவன் இரக்கம் உள்ளவர் அல்ல, நீதிய சாந்தம் உள்ளவர் அல்ல, மிகுந்த பொறுமை உள்ளவர் அல்ல, அவர் எரிச்சலின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எரிச்சலின் தேவன் தான். வேதம் அதான் சொல்லுகிறது, இன்னும் இரக்கம் செய்கிற காலங்கள் உண்டு, இன்னும் கிருபை காலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். என்னைக்கு ஒரு சபை தேவனை அறிந்த பின்போ, ஞானஸ்நானம் எடுத்த பின்போ, பரிசுத்த ஆவியை பெற்ற பின்போ, என்னைக்கு ஒரு தேவ மனுஷனாய் இருந்து கொண்டு என்னைக்கு தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாய் துணிகரமாய் பாவம் செய்ய போகிறாரோ, அன்னைக்கு தேவன் பொறுமையாய் இருக்கிறவர் அல்ல, அன்றைக்கு எரிச்சுள்ள தேவனாய் மாற்றி ஒரு பினெகாசை தேவன் எழுப்புவார். அல்லேலூயா. அவன் எழுதி புத்தி போட்டான். அல்லேலூயா. எனக்கு சபைக்கு ஒரு வாலிபர் தேவை, ஒரு வாலிபர் பிள்ளைகள் தேவை. அல்லேலூயா. தேவ சபையை கடைசி காலத்தில் தேவன் யாரை எதிர்பார்க்கிறாரா? கடைசி காலங்களிலே தேசத்தில் சொல்லுகிறோம், இவர்கள் தேசத்தில் பார்க்கும்போது தலைமுறைகள் சொல்லுகிறோம், வாலிபருடைய காலமாய் இருக்கிறது. பாருங்கள், சொன்னார், வீட்டுக்கு ஒரு ஆண்பிள்ளை கொடுங்கள், இந்தியா சுதந்திரம் அடைந்துவிடும். வீட்டுக்கு ஒருவன் பக்தி வைராக்கியமாய் எழுதினார், தேசம் திரும்பும். அல்லேலூயா. ஒரு வாலிபர் பிள்ளை திருப்பி நிற்பார் என்று சொன்னார். கர்த்தருக்காக பினெகாசை போல வைராக்கியமுள்ளவன் கர்த்தருக்காக எழுதி பிரகாசிக்கும்படியா நிற்பார் என்று சொன்னார். ஒரு வாலிபர் தம்பியோ ஒரு வாலிபர் தங்கை பாவத்தை வெறுக்கக்கூடிய காலங்கள் இருக்கும் என்று சொன்னார். பாவத்தை
அருவருத்து பாவம் செய்கிற மனிதர்களுக்கு உறவை துண்டித்து போவார்கள் என்று சொன்னார். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் இருக்க தேவ சபையை ஆனாலும் சரி யாராலும் சரி கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? அவர் பக்தி வைராக்கியத்தை பார்த்து அவர் உனக்கு இறக்கமும் உடன்படிக்கும் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலவெளியிலே வேதவரம் கற்றுக் கொடுக்கிறது. நீங்க எப்படிப்பட்ட ஆட்கள் அவருக்கு தேவை? கர்த்தருக்கு பக்தி வைராக்கியமுள்ள ஆண்டவர் தேவை. அல்லேலூயா. சபை எப்படி இருக்கிறோமா? பக்தி வைராக்கியமா ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினிக்கு சூளைக்கு நடுவில் இருக்கிற வாலிபர்கள் ஆனா பக்தி வைராக்கியமா இருந்தாங்க. அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க 7 மடங்கு இல்லை 70 மடங்கு அக்கினி எழுப்பப்பட்டு இருந்தாலும் கூட நிறுத்தின புருஷனை நாங்கள் வணங்க மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தப்பிக்காமல் போய் நாங்கள் அக்கினிக்கு இரையாக மாறினாலும் நீ நிறுத்திருக்கிற புருஷனை நாங்கள் ஆராதிக்க மாட்டோம். அல்லேலூயா. நீங்க அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். சபைகள் வாலிபர்கள் எழுப்ப வேண்டும். கடைசி காலங்கள் தலைமுறைகள் மாறிக்கொண்டே வருகிறது. எங்க புதிய தலைமுறைகள் சபைக்குள்ள வரணும். வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்தணும். அவளுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு சபை ஆண்டுதான் விரும்புகிற அல்லேலூயா. வாலிபர்கள் இன்னைக்கு உலகம் வாலிபனை இழுக்கிறது. சபைக்குள்ள இருக்கிற வாலிபன் உலகம் இழுக்கிறது. சினிமா இழுக்கிறது. நண்பர்கள் இழுக்கிறார்கள். உலகத்தோடு அனைத்து தீங்கான காரியம் இழுக்கிறது. ஒரு பக்கம் உலகம் இழுக்கிறது சொன்னா அப்படி ஓடுகிற வாலிபனை யார் இழுக்க வேண்டும்? யாரையும் சொல்லுங்கள சபை பிடிச்சிருக்கும். சாத்தான் ஒரு பக்கம் தரப்பாய் இருக்கிற போது கர்த்தருக்காக நீங்க நான் அவனை பிடிச்சி இழுக்கணும். வாப்பா பரவாயில்ல, நீ வா ஆண்டவர்கிட்டவா, இதை செய், இதை பார், இதை நடத்து, நீ வா, நீ சொல்லுவாங்க, நீ பார்த்து பாரு. இப்படி நான் இழுக்கிற போது ஒரு பக்தி விருத்தி அவங்க ஆக்க வேண்டும். எலியேசருக்கு அந்த பக்தி விருத்தி, எலியேசருக்கு பக்தி வைராக்கியம், ஆண்டவருக்கு அந்த பக்தி வைராக்கியம் பெந்தேகோஸ்துக்குள்ளே கடந்து வந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு கடைசி காலங்களிலே வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்தக்கூடிய காலத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு இந்த நாட்களை பார்க்கும்போது இப்படியே விட்டு சொன்னா வாலிபர்கள் உலகத்தை நோக்கி ஓடிட்டார்கள் சொன்னா, உலகத்துடைய அன்பை ருசிபார்க்க ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னா, உலகத்துடைய பாவத்தை ருசிபார்க்க ஆரம்பிச்சுட்டார்கள் சொன்னா, உலகத்துடைய பாவத்திலே தன்னை ஈடுபடுத்தினார்கள் சொன்னா, ஒரு காலத்திலே முடிந்தவர்கள் மாத்திரம்தான் சபைக்குள்ளே இருப்பார்கள். கிறிஸ்துவ வாலிபர்கள் உலகத்துக்குள்ளே இருப்பாங்க. அல்லேலூயா. நீ கர்த்தர் திரைகாசை கர்த்தர் இழுப்பதை விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க சபை உங்க பிள்ளைகளை திரைகாசை மாற்றுது. எனக்கு வேதம் சொல்லுகிற எழுதுவது திரைகாசம் மாற்ற முடியாது. ஒரு தங்கத்தை எடுத்த உடனே அதை அணிந்து கொள்ள முடியாது. அந்த தங்கம் வெட்டி எடுக்கிற போது கல்போடு கூட இருக்கிறது. அது ஈயத்தோடு இருக்கிற வேதம் சொல்லுகிறது. எடுத்து அதை உருக்கி அதை நிறைவேற்றி அதை சரிப்படுத்தி அந்த ஆட்சாயனை எப்படி தனக்கு ஏற்ற நிலைகளை அது வணங்குகிற போது அநேகர் கவலை வாழ்ந்தது போல எப்படியாவது ஒரு வைரம் அது பட்டை தீட்டுவதற்கு முன்பதாக அதுக்குரிய மேனி இல்லாமல் இருக்கிறது. அதே வைரமாய் இருந்தாலும் கூட அதுக்கு விலை கிடையாது, அதுக்கு மதிப்பு கிடையாது. ஆனா அதே வைரத்தை எடுத்து அதை பட்டை தீட்டி அதை சரிப்படுத்தும் போது அது லட்சக்கணக்காய் மாறி போகிறது. நீங்க வாலிபம் அப்படிதான். உலகத்தில் அனுப்பி இருக்கதான் செய்யும், உலகத்துடைய ட்ரெஸ் இருக்கதான் செய்யும், உலகத்துடைய பேச்சு இருக்கதான் செய்யும். ஒரே நாள் முழுசா மாற்றி திரைக்காசம் மாற்ற முடியாது. சபை இருக்குமானால் கொஞ்சம் கொஞ்சமாய் கட்டத்திட்டுவாயானால், கொஞ்சம் கொஞ்சமாய் நிறைவேற்றுவாயானால், கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுடைய வாழ்க்கையில் கல்வி நீக்கி போடுவாயானால் ஒரு நாள் தேசத்துக்காய் திறப்பில் இருக்கிற திரைக்காச தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. அதுதான் சாதனை. ஒரு வாலிபனை கர்த்தருக்காய் கொடுப்பதான் சாதனை. ஒரு வாலிப பிள்ளையை கர்த்தருக்காக எழுதி நிற்க வைப்பதான் சாதனை. ஒரு சபை சாதித்த காரியங்களை என் சபை இத்தனை வாலிபர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம். நாம் இல்லாவிட்டால் பெரும் காலத்தில் சபை நடத்தக்கூடிய அளவுக்கு எங்கள் சபையில் வாலிபர்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். இதுதான் தேவன் விரும்புகிற கடைசி காலங்களில். ஒரு பிள்ளைக்காக செல்கிற போதுதான் 24,000 வாழை நின்று போயிட்டு பிள்ளைக்காக எழுதி ஈட்டி எடுக்காமல் இருப்பார்கள் சொன்னார். வாதில லட்சக்கணக்கான ஜனங்கள் மறித்து போயிருப்பார்கள். எங்க தேசத்துக்கு பிள்ளைக்காசுகள் அவசியம். இன்னைக்கு வாலிப முகாம்கள் நடத்தப்படுகிறது. நீங்க பெரிய ஊழியக்காரங்க நீங்க வாலிபர் கேட்ச் பண்றாங்க. ஏன் சொன்னா ஒரு காலங்கள் கிறிஸ்துவ சமுதாயத்தை வாலிபர் தலைமுறைகள் அழித்து போகக்கூடாது. வாலிபர் எழுப்ப ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொன்னா, வாலிபர்கள் கர்த்தருக்கு சீஷனா மாறிட்டா அப்படின்னு சொன்னா, வாலிபர் எழுப்பி சொல்லிக்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொன்னா, வாலிபர்கள் எழுப்பி கர்த்தருக்காக உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, தேவ சபையை தேசத்தை நாம் சீக்கிரமாய் கலைந்து விட முடியும். தேசத்தை கர்த்தருக்காக சீக்கிரமாய் ஆயத்தப்படுத்த
தேசத்திற்கு வாயை நாம் இழுத்துக் கொள்வது சொன்னார். சீக்கிரமாய் இந்திய தேசம் ஆண்டவருக்கு சொந்த பூமியாய் மாறி போகும். அதுக்கு நீங்க நான் மாத்திரம் சொன்னான், நீங்க நான் மாத்திரம் வாழ்ந்துட்டு போன சொன்னார் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆனா ஒரு வாலிபனை ஆயத்தப்படுத்துகிற போது கர்த்தரை தூக்கி இந்த தேசத்தில் இந்த பகுதியில எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுவாராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் வாலிபுக்கு எடுக்கும் போது துடிப்புள்ள வாலிபனை எடுக்கிறாங்க. இல்லை ஒருவேளை 6 பேர் எடுக்கும் போது எங்க எடுக்கிறாங்க? 40 வயதுக்கு அனுபவப்பட்டிருக்கு, அனுபவம் வாங்க சொல்றாங்களா? அனுபவம் இல்லாத இருக்கிறதானே வாலிபனை எடுத்து அவனை சரிப்படுத்தி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அவன் சரித்தை சரியான நிலவரத்தை கொடுத்து அந்த மன தைரியத்தை வளர்த்து எதிரியை பார்த்தா பயப்படாமல் இருக்கக்கூடிய திறமையை அவனுக்கு கொடுத்து எல்லா பயிற்சியும் கொடுத்து ராணுவத்தை ஒருவேளை அந்த நமக்கு எல்லாம் இருக்கிறதாலே அந்த பாடலை கொண்டு கரெக்டாக நிறுத்துறான் இல்லையா? எதிரியை பார்த்து பயப்படாமல் இருக்காது. துப்பாக்கியுடைய குண்டுகளுக்கு அவன் பயப்பட மாட்டான். அவன் நோக்கம் எல்லாம் தேசத்தை பாதுகாக்கணும். அதான் நோக்கம். எனக்கு சபை வாலிப சேனையை உருவாக்க வேண்டும். அல்லேலூயா. சபை உருவாக்க வேண்டும். சபை இன்னைக்கு வாலிபனை உருவாக்கி அவனை உற்சாகப்படுத்தி அவன் ஊழியர்களை கொடுத்து அவனை தாளத்தை கண்டுபிடிச்சு அவன் என்ன தாளம் இருக்கிறதை பகுத்தறிந்து நாம் அவனை கொடுக்கப்படுகிற போது இன்னைக்கு சபைக்குள்ள ஒரு நல்ல அபிஷேகத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு செயலாளர் இருக்கிறார், ரொம்ப பிடிக்கும் அவர். ஏன் சொன்னா அவர் அநேக இளைஞர்கள் வளர்ந்து வந்தார். ஆனாலும் அவருக்குள்ள அந்த சபைக்குள்ள இருக்கிற வாலிபர்களை அதிகமாக நேசிப்பார். அதே ரொம்ப பிடிக்கும். அநேக வாலிபர் இருந்த சபையில் அநேக வாலிபர் இருந்தாங்க. ஏற்கனவே ஒரு 15 பேருக்கு மேல இருந்தாங்க. அந்த வாலிபர்கள் கையை சொல்லுவார், என்ன பண்ணாலும் சர்ச்சுக்குள்ளவே விளையாட்டியா உள்ளவே விளையாடு உட்கார்ந்து ஏன் பிள்ளைகளுக்கு செய்யுங்க அதை செய்யுங்க சொல்லிட்டே இருப்பார். எனக்கு ஒன்றும் புரியாது, ஏன் உலகம் பாருங்க அவர் சொல்லுவார். நம்ம காலம் முடிஞ்சு போச்சு, இனி அவங்க காலம் தான் ஐயா. அவன் வெளியே போனா அப்படின்னு சொன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனா டீ சாப்பிடுவான், கடைசி காலத்தை அப்படியே மாறுவான், அவனுக்கு உணவு வந்துடும். சபைக்குள்ளதான் சபைக்கு மதியம் இருக்கும். வருகிறவனையும் லட்சத்துக்குள்ளே நடத்தக்கூடிய கிருபை தேவன் கொடுப்பான். அல்லேலூயா. இந்த சபை அப்படிதான் மாறும் கடைசி காலத்துல. ஆண்டவர் சிலர் பாருங்க, அதே 25ஆம் அதிகாரத்துல வாசிக்கப்படுகிற போது ஆண்டவர் சிலர் பார்க்கிறோம், இது பிணைக்காசு கத்திற்காக பக்தி வைராக்கியம் பாராட்டி நின்றதுனால பிரேகாசத்தில் ஆடியார் இவன் அவனுக்கு சமாதானத்தில் உடன்படிக்கையை கட்டளைகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரர்களாக பாவம் நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை பிணைக்காசு குடும்பத்திற்கு தேவன் கொடுத்தார். பிணைக்காசுக்கு தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். அவன் எண்ணிடத்துமாய் பக்தி வைராக்கியை காண்பித்து நான் எரிச்சலாய் இருக்கும் போது ஜனங்களை அழிக்க நினைக்கிற போது என் பட்சத்தில் நின்று அவன் வாதியை நிறுத்தும்படியால் அவன் நின்றபடியினாலே அவனுக்கு உடன்படிக்கை பண்ணுகிறேன். சமாதானத்தின் உடன்படிக்கை. அல்லேலூயா. அவனை விட்டு ஆசிரிய பட்டயம் ஒரு செய்தால் அவனை விட்டு நீங்கி போகாமல் இருக்கும். அவன் எதிர்க்கும் அவன் சந்திக்குள்ளே ஆசிரியர்கள் தோன்றுவார்கள். தேவசமே ஒரு மனுஷன் கர்த்தருக்காக பிள்ளை எழுப்பி நிற்க சொன்னால் ஒரு சந்ததிக்கு தேவன் ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை தான் தேவன் உங்களை வளைத்திருக்கிறார். இன்னைக்கு பிள்ளைகளை உலகத்துக்கு அனுப்பாதீங்க, கர்த்தருக்குள்ள திரும்ப படிப்பு அவசியம் தான். ஆனா படிப்பை பார்க்கிற இயேசு அவசியம். அல்லேலூயா. உலகத்திற்கு அறிவியலை உலகத்தில் தமிழை ஆங்கிலம் எவ்வளவு முக்கியம் கொடுக்கிறீர்களோ அதை பார்க்கிற வெளியே ஞானத்தையும் அறிவியல் ஒழுக்கத்தையும் பரிசுத்தை கற்றுக்கொள்கிற வேதாவும் முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. உன் பிள்ளைக்கு காலை எழுந்து இந்த புத்தகத்தை படித்து கொடுத்துருக்காரு. வேறொரு புத்தகத்தை உங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு கொடுங்க, உங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுங்க, படிக்க சொல்லுங்க. அதை படிக்கிற போது அவன் சீர்படுத்தப்படுவான், அவன் பரிசுத்தப்படுத்தப்படுவான், அவன் வாழ்க்கை ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வான். தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்து வருவது. ஒரு நாள் அவன் கர்த்தருக்காக எழுதியிருப்பான். சமாதானத்தை உடன்படிக்கை தேவன் உன் சந்ததியோடு பண்ண வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
இரண்டாவதாக ஆண்டவருக்கு மேற்பட்டவர்கள் தேவை. வேதம் சொல்கிறது யாத்திராக புத்தகத்திலே 17ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க போகும்போது, யாத்திராக 17ஆம் அதிகாரத்திலே எவ்வளவாய் இஸ்ரவேல் புத்திரர்கள் எவ்வளவாய் அவர்கள் சீர் வனாந்தரத்தின் வழியாக இறங்கி வந்து கொண்டிருக்கிறதான வேளையிலே அவர்களுக்கு விரோதமாக லெவியர்கள் என்ன செய்தார்களா, அமலேக்கியர்கள் யுத்தம் பண்ணும்படியாக வந்தார்கள். 8ஆம் வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 7:17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அமெரிக்கர் வந்து இஸ்ரவேலை யுத்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அவைகளோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. இரண்டு மனிதர்களை பிடித்து பார்க்கிறோம். யோசுவா அவர் வாலிபனாய் இருக்கிறார். அவனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் ஆசாரிப்புடைய கூடாரத்தை விட்டு விலகாமல் தேவ சமூகத்தில் எப்பொழுதும் தரித்திருக்கும்படியாக இருந்த ஒரு வாலிபனாய் இருக்கிறார். இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறான வேளையில் லெவியர்கள் சொல்லப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. அதற்கு நேரம் அவர்கள் வருகிறார்கள். வரும்போது யார் யுத்தத்துக்கு வருகிறதா, இங்கே அமெரிக்கர்கள் யுத்தத்திற்கு கடந்து வருகிறார்கள் என்று வேதம் நமக்கு திட்டமாக சொல்வதை பார்க்கிறோம். இந்த அமெரிக்கர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வருகிற போது மோசே இருக்கிறார், ஆரோன் இருக்கிறார், அதை சார்ந்திருக்கிற மூப்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மோசே இப்போ யாருக்கு கட்டளையிடுறார் சொன்னால், யோசுவா என்ற ஒரு வாலிபனை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்றார்? நீ நமக்காக ஜனங்களை தெரிந்து கொண்டு நீ போய் அமலேக்கியரோடு கூட யுத்தம் செய். அல்லேலூயா. அமலேக்கியரோடு நீ போய் யுத்தம் செய் என்று சொல்லுகிறார். நான் போய் மலையின் உச்சியில் அமர்ந்திருப்பேன், நான் கர்த்தருடைய கோலை பிடித்துக் கொண்டிருப்பேன், யுத்தம் நடக்கும், என் கோல் உயர்த்தப்படுகிற போது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அல்லேலூயா. தேவ சபையே, ஒரு வாலிபன் கையில எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு முன்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அமலேக்கியர்களை முறியடிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாய் யோசுவா பட்டயத்தை கொண்டு யுத்தத்திற்கு போனான் என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் வாலிபன் நம்பி என்ன கொடுத்திருக்கிறதா? பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசே துணைக்கு கூட போல நம்பி அனுப்புகிறார். நீ ஜனங்களை கூட்டிட்டு போய் யுத்தம் செய். அல்லேலூயா. பயிற்சி ஹாஸ்டல் படிக்கும் போது பயிற்சி கொடுப்பான். நீங்க பிரசங்கம் பண்றேன் அப்படின்னு சொன்னா நேரம் வந்த பிரசங்கம் பண்ண முடியாது. இதுக்கு எவ்வளவு பயிற்சி இருக்கிறது. முதல் ஆண்டு முழுவதும் எனக்கு மூத்த மாணவர்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க. நான் குறிப்பு எடுக்கணும், எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுக்கு பின்பதாகவே நான் இறுதி ஆண்டு வரும்போது எனக்கு பயிற்சி கொடுப்பாங்க. என்ன பயிற்சி கொடுப்பாங்க? காலை 5 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 9 மணிக்கு ஆரம்பிக்கிறது, மாலை 7:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது. எங்கள் படிக்க வேளாண் கல்விகள் இந்த 3 பார்க்கும் போது 3 விதமான மொழிகளோடு படித்தார்கள். ஆங்கில மொழியும், தெலுங்கு மொழியும், தமிழ் மொழியும் படித்தார்கள். இந்த 3 பேருக்கும் அந்த சான்ஸ் மாறி மாறி ஒரு 3 வேலையும் வரும். அப்படி வரும்போது நாங்கள் பேசி சொல்லுவார்கள், பிரசங்கம் பண்ணணும். எவ்வளவு 15 நிமிஷம் பிரசங்கம் பண்ணணும். அந்த 15 நிமிஷம் பிரசங்கம் பண்ணி அது எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணோம், அந்த ஆளை நடத்தி காண்பிக்க வேண்டும். இதுக்கு முன்பதாக மாடல் சர்வீஸ் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அந்த மாடல் சர்வீஸ் என்பது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 2 மணிக்கு அது தொடங்கும். ஒரு சபை எப்படி நடத்தணும், ஒரு கன்வென்ஷன் எப்படி நடத்தணும், ஒரு அற்புத கூட்டம் எப்படி நடத்தணும், ஒரு சுகமாக்கிற கூட்டம் எப்படி நடத்தணும், இதெல்லாம் ஒரு கிராம ஊழியத்தை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு மாடல் சர்வீஸ் என்று பேர். மாதிரி ஆராதனை, டைரக்டர், பிரின்சிபல், அதை சார்ந்து சொல்லி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு 25 பக்கம் கொண்டு ஒரு பேப்பர்ல 25 வார்த்தை போன்ற ஒரு பேப்பரை ஒவ்வொரு கையிலும் கொடுத்துருவாங்க. அதை ஒவ்வொன்றும் நான் பேசுகிற பேச்சு, என் பார்வை, நான் கொடுத்திருக்கிற உடை, இவை எல்லாவற்றும் அதில் இருக்கும். சொல், பிரசங்கத்துடைய ஆளும், பிரசங்கத்தின் மைய கருத்து, நான் எதை பேசுறது சொல்லி எல்லாத்தையும் மற்ற மாணவர்கள் டிக்கெட்லயே வருவாங்க. நான் லேடிஸ் பார்க்கறது பக்கம் பாய்ஸ் தான் ஃபுல்லாவே, இந்த பக்கம் லேடிஸ் பக்கம் வச்சிருப்பாங்க, இந்த பக்கம் பாய்ஸ் வச்சிருப்பாங்க. அது வரைக்கும் போடுவோம். லேடிஸ் பக்கமே பேசுறார், அது தப்பு போடுவாங்க. நான் பேசுற வார்த்தை திரும்ப திரும்ப பேசுற வார்த்தை இருக்கிறதா, சீக்கிரமா முடிச்சுறேன்னு சொன்ன வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்றேனா, இல்ல கதையை நான் ஒருவேளை எடுத்துக்கொண்டு போகிறேனா, இதெல்லாம் பார்த்து இந்த 2 வருஷம் பயிற்சி கொடுத்து அப்பதான் வெளியாகுறாங்க. அல்லேலூயா. அதுக்கு பின்பு வந்து அங்க கொஞ்சம் நடத்துட்டு ட்ரைனிங் மாஸ்டர் வந்து அங்க கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறி 3 மணி நேரம் உட்காந்து பிரசங்கத்தை எடுத்துட்டா 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ண முடியாது.
கை ஆடும், மயக்க ஆடும், பயம் இருக்கும். இதை பேச நினைச்சு கொண்டு பேச முடியும் போது வேற ஒன்றா இருக்கும். ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மனசு. ஐயோ நம்ம சரியா பேசுறேன்னு சொல்லி அதெல்லாம் கடந்து வரும் போதுதான் கர்த்தருடைய அழைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எழுத்தும் பிரசங்கியாக மாற முடியாது, எழுத்தும் ஆதரவாக மாற முடியாது. பயிற்சி உண்டு. இங்கே மோசே தனக்கு பின்பதாக ஆண்டவர் யோசுவாவை தலைவராய் மாற்றுவார் என்பதை அறிந்து பயிற்சி அனுப்புகிறான். பட்டயத்தை தான் பிடித்துக் கொண்டல்ல, யோசுவா நீ ஆட்களை அழைத்துக் கொண்டு அமெரிக்கருடைய தம்பாங்க. அல்லேலூயா. சபை அதுதான். வேலை கொடுத்து கிராமத்தில் வேலை செய்த பார்த்து சபை அழகு பார்க்கணும். அல்லேலூயா. அதான் தேவன் விரும்புகிறார். ஒரு பிள்ளை குடும்பத்திற்கு வாழ்ந்து இருக்கிறான்னா நாம செஞ்சதா கடைசி நாள் வரைக்கும் அவன் ஒன்றையும் கற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பிள்ளை கடைக்கு அனுப்புங்க, இந்த ஸ்டோர்ஸுக்கு போக சொல்லுங்க, இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்லுங்க, ஒவ்வொன்றா பயிற்சி கொடுக்கிறார். அவன் திருமணம் வருவதற்கு வந்ததாய் சகலத்தையும் கற்றுக்கொள்கிறான். அவன் குடும்ப தலைவராய் மாறும்போது தன் குடும்பத்தை அவனே நடத்தக்கூடிய திராணி அவர்களை கடந்து வரும். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, என் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா கல்யாணம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு எதாவது கொடுக்க எல்லாமே பயிற்சி தான். ஒன்றாவது போகும்போது குழந்தை ஏபிசிடி தெரியாதுன்னா ஏபிசிடி முடிச்சு அது அடுத்த ரெண்டாவது போடும்போது அடுத்த ரீடிங் அது போயிடுது. அதே போலதான் வாழ்க்கை. அதே போலதான் இங்க மோசே தான் மாத்திரம் அல்ல, தன்னோடு கூட இருக்கிற ஒரு வாலிபனை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதான் யோசுவாவுக்கு கொடுக்கிறார். நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த நிலைமையை பார்க்கும்போது யுத்தம் நடக்கும்போது மோசே சில மலையை மோசே தன் கை ஏறத்திற்கு இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழவர்கள் அபிநேக்கு மேற்கொண்டார்கள். மோசே கையில் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆழம் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒரு மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. அல்லேலூயா. ஒரு யுத்தத்துக்கு போயிருக்கிறான் யோசுவா. ஆனால் மலையில 3 பேர் போயிருக்கிறாங்க. மோசே போயிருக்கிறார். மோசேயுடைய சகோதரன் இருக்கிற ஆரோன் போயிருக்கிறார். ஆரோனோடு ஒரு ஊர் என்று சொல்லப்பட்ட ஒருவனை அழைத்து கொண்டு போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த 3 பேர் போய் மலையில நிற்கிறாங்க. மோசே ஓரமா நின்னுட்டு தோளை கையில பிடிச்சிட்டு இருக்கிறார். காலை விழுந்து எவ்வளவு நேரம் நிற்க முடியும், எவ்வளவு நேரம் கடலை உயர்த்தி நிற்க முடியும். அவன் கைகள் அசந்து போகிறது. அசந்து கையை இறைத்தாதுன்னு சொன்னா அமெரிக்கிறது. ஒருவன் என்ன செய்யலாம், வெட்டி பல செஞ்சிருவோம். இது நடந்தே இருக்கிறது. உடனே என்ன செய்யணும், ஆறுனும் ஊரம் செய்து ஒரு கல்லை கொண்டு வந்து மலை மேல வச்சுட்டு மோசே உட்கார வச்சு தன் வலது பக்கத்தில் ஒருவனோ இடது பக்கத்தில் ஒருவனோ கையில பிடித்திருக்கிறார்கள். இது எதை பிடிக்கிறது? தலைவரை தாங்கக்கூடிய அனுபவம். அல்லேலூயா. சபை தாங்குற ஒரு அனுபவம். அல்லேலூயா. இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு ஒருவனை அனுப்புகிற அனுபவத்தை பார்க்கிறோம். படைத்தோடு கத்தருக்காக எழுதி நிற்கும்படியா, சத்துரை முயற்சிக்கும்படியாக அனுப்புகிற ஒரு அனுபவம். இன்னொருவன் என்ன செய்கிறார்? இருவரும் அமர்ந்து கொண்டு மோசே சொன்ன 3 மனுஷன் தேவ மனுஷனுடைய கைகளை தாங்கி நடக்கிறார்கள். அல்லேலூயா. அவன் கை அப்படி சீராக இருந்தது. இருபத்தி இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெற்றார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ சபையோட பிள்ளைகளை எனக்கு அனுப்பணுமா? வேதம் என்கிற பட்டயத்தை கொடுத்து உலகத்துக்குள்ள கர்த்தருக்காக அனுப்பணும். அல்லேலூயா. தேவ சபையை போ இல்லது அனுப்பு. அல்லேலூயா. இதான் அந்த கிறிஸ்துவின் வழித்துடைய தலைப்பு. ஒன்று, நீ போ. நீ போகலன்னா ஊழி இருக்கிறவனுக்கு அனுப்பு. இதான் ஊழி. இன்னைக்கு ஒரு பிள்ளைகள் டாக்டராக நினைக்கிறோம், இன்னைக்கு ஒரு பிள்ளைகள் என்ஜினியராக நினைக்கிறோம், என் பிள்ளை டீச்சராக நினைக்கிறோம், எனக்கு என் பிள்ளை மிஷினரியாக நினைச்சிருக்கிறோம், எனக்கு என் பிள்ளை ஒரு ஊழியக்காரமாக வரணும் நினைச்சிருக்கிறோம், எனக்கு என் பிள்ளை ஒரு ஊழியக்காரையாக வரணும், தேசத்தை கலக்கணும், கர்த்தருக்காக தீர்க்கதரிசியா மாறணும், கர்த்தருக்காக 2 சுவிசேஷகனா மாற நினைச்சிருக்கிறோமா? இன்னைக்கு சபைக்கு தரிசனம் இல்லாமல் போய்விட்டது. எல்லாருக்குள்ள பெற்றோருக்கு ஒவ்வொரு விசுவாசிகளும் சுயானம் இருக்கிறது. இவனையும் செய்வதற்கு அனைவரும் இருக்கிறார். என் பிள்ளை நல்லா படிக்கட்டும்,
என் பிள்ளை பெரிய ஆளா வரணும் வேதம் சொல்கிறது. இந்த உலகத்திலே மேன்மையான ஒரே ஒரு பணி என்று சொன்னால் கர்த்தருக்காக செய்கிற உன்னதமான அவங்களுடைய மலையா அதுக்கே நாங்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை பொறுப்புகளும் அவை எல்லாம் கீழே நான் இருக்கிற தவிர ஒரே ஒரு பணியமான உலகத்தில் பெரிய பணியா இருக்கிறது. உன்னதமான ராட்சபமாக இருக்கிற சேனை அலையா யோசுவாவை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதை மாணவர்களே ஆண்டுகள் இருக்கிற தாங்கி பிடிக்கிற ஊரை சொல்கிற மனுஷனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கு சபை அனுப்ப வேண்டும் அல்லது அனுப்பியிருக்கிற மனிதனை தாங்கி பிடிக்கக்கூடிய நிலைகளிலே சபைகள் மாற வேண்டும். எனக்கு சபை இருக்கிற வாலிபர் ஒரு மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சுவிசேஷகனாக ஒரு மிஷனரியாய் போயிருப்பார் சொன்னால் இந்த தேசத்தில் அத்தனை மாநிலத்துக் கொள்ளும் ஒரு பெரிய ரட்சிப்பு பார்த்திருக்கோம். நீங்க ரட்சிப்பு இல்லை எழுப்புறது தாங்க எழுப்புறது தாங்க சும்மாட்டே எழுப்புறது வந்துருவான். எழுப்புறதுக்கு யார் போவது? விதைக்கிறதுக்கு யார் போவது? நீர் பாய்ச்சலுக்கு யார் போவது? உழுவதற்கு யார் போவது? விளைந்திருப்பதை அழுப்பதற்கு யார் போவது? அன்று சொல்கிறார், என் காரியமாய் யாரை அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்னு சொல்கிற போது ராஜாவின் குடும்பத்தில் பிறந்திருக்கிறதான ஏசியா சொல்கிறார், நான் போகிறேன். அல்லேலூயா. அவன் மேல மிஷனரி அல்ல, அவன் மேல தீர்க்கதரிசி அல்ல, அவன் ராஜாவின் சந்ததி சம்பூர்ணமாய் சாப்பிட்டு வாழக்கூடிய வசதியாக இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு, ஆண்டவருடைய கண்ணீர், ஆண்டவருடைய பார்வை, என் ஜனங்கள் அழிகிறார்கள், என் ஜனங்கள் பாவங்களுக்கு வழி செலுத்துகிறார்கள், என் ஜனங்களை கண்டித்து நடப்பதற்கு யார் இருக்கிறார்கள், என் ஆத்ம பாரத்தை கொண்டு போய் என் ஜனங்கள் மத்தியிலே சேர்ப்பதற்கு யார் இருக்கிறார்கள் சொல்லி ஆண்டவர் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற போது, ஆண்டவர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிதபித்துக் கொண்டிருக்கிற போது யோசுவா சொல்லுகிறார், நான் போகிறேன், நான் போகிறேன். இஸ்ரவேலுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை, மேன்மையான ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்காக தூக்கி போட்டான். பவுலுடைய வாழ்க்கை மேன்மையான ஒரு வாழ்க்கை. அந்த காலத்துல கப்பல் வச்சிருந்த ஒரு மனுஷன், அந்த காலத்துல வசதியான ஒரு மனுஷன், தன்னுடைய பாதத்தில் அமர்ந்து சகல சாஸ்திரம் கற்றுக்கொள்ள ஒரு மனுஷன். அவன் சொல்லுகிறான், லாபமாக இருந்த அனைத்தையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று நான் கருதிவிட்டேன். அல்லேலூயா. எனக்கு சபம் மாறணும், யாராவது ஒருவரை கர்த்தருக்காக அனுப்பணும். இந்த சபைக்குள்ளிருந்து ஒரு மிஷனரி கடந்து போனோம், இந்த சபைக்குள்ளிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழுதணும், இந்த சபைக்குள்ளிருந்து உலகத்தை கடக்கிறதாலே அற்புதமாக்குறதாலே அற்புத சுகத்தை கொடுத்து சுகமாக்க வல்லமை உள்ளதாலே ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரனை எழுப்பணும். இந்த சபைக்குள்ளிருந்து ஒரு ஆசாரியனை எழுப்பப்பட வேண்டும். இந்த சபைக்குள்ளிருந்து திபுராக்களும் உள்பாக்களும் எழுப்ப வேண்டும். இந்த சபைக்குள்ளிருந்து ஜெபிக்கிற அண்ணாக்கள் எழுப்பப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவன் எதிர்பார்க்க. உட்கார்ந்துட்டு ஆளுநை முடிச்சுட்டு ஆளுநை சூழலுக்கு இல்லை. வேதம் சொல்கிறது, யாரும் காரியமாய் போகிற போது சபைக்கு பாரம் அவசியம், சபைக்கு ஆத்ம தாகம் அவசியம். அதற்கு ஏன் சபையிலிருந்து நான் அனுப்புகிறேன் ஆண்டவரே, அதற்காக படையில உருவாக்க வேண்டும். அதுக்காக கிறிஸ்தவங்க வச்சாங்க, கிறிஸ்துவ பக்தி முயற்சி சாங்காக வச்சாங்க. அல்லேலூயா. வாணிபரை வச்சு அவங்களை நிறைவேற்றி அந்த ஆண்டுடைய பாரத்தை உருவாக்கி அவங்க ஊழியர்களான காலத்தை ஏற்படுத்தினாங்க. இன்னைக்கு வாலிப கூட்டத்திற்கும் பிள்ளைகள் அனுப்புவதில்லை, வாலிப கூட்டமும் நடைபெறுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு யோசுவா இடத்துல ஒரு மோசே படைத்து நம்பி கொடுத்தான். யோசுவா பின்னாட்களே இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள வழிநடத்தி கொண்டு போய் 12 கோத்திரங்கள் தீவிர நியாயத்தை கொடுத்த சுதந்திரத்தை பிரித்து கொடுத்து அந்த தேசத்தை நடத்தி கொண்டு போனான். அல்லேலூயா. அன்றைக்கு மோசே ஒரு படைத்து கொடுத்து நம்பி அனுப்புன்னு சொன்னா ஒரு யோசுவா உருவாயிருக்க முடியாது. அன்னைக்கு ஒரு ஊரும் ஆர்வம் ஒரு சில கரங்களை பற்றி பிரிந்தன்னு சொன்னா அன்னைக்கு அமெரிக்க இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யவிருக்க முடியாது. ஏன்னா தேவன் வைத்திருக்க நம்பிக்கையானதான் மோசே அனுப்பினான். மோசே தனக்குள்ள ஊரை அழைத்து கொண்டு போனான். அவன் தாங்கி பிடித்தான், ஒரு பட்டையை எடுத்துக் கொண்டு போனான். தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. எங்க தேசத்தை சுதந்திரிக்க நான் சும்மாட்ட 10 நிமிஷம் சும்மாட்டான், ஒரு மணி நேரம் நான் சும்மாட்ட பாஸ்டர் 10 மாசம் சும்மாட்டேன். தேச சுதந்திரமா மாறிடுமா? மாறாது. ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாமல் போகிற ஆடுகளை போல இருக்கிறார்கள். நீ ஆடுகள் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். நம் கண் எதிர்பார்க்கிற அவர் கண்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு சபைக்குள்ள ஒரு ஆத்மா வாழ வேண்டும். இப்போ இதில் அனுப்பு, எனக்கு எங்கேயா அனுப்பிட்டு இருக்கு. போய் மொழியா 2 வருடத்துக்கு இன்னைக்கு பணத்தை விட்டு போட்டோம். இன்னைக்கு விசுவாசிகள் அப்படிதான் ஆயிட்டார். இன்னைக்கு விசுவாசிகள் எங்க கொடுத்துருக்கோம், இருக்கிற வண்டியிலேயே என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். தப்பா சொன்னார். எத்தனை கிராம வாசல் சாப்பாடு தான் தெரியும்.
எத்தனை ஊழியர்களுடைய பிள்ளைங்க படிக்க முடியாம இருக்காங்க தெரியுமா? எத்தனை மிஷினரிமார்கள் குடும்பங்கள் இன்னைக்கு அடுத்த ஆதரவு இருக்காங்க தெரியுமா? எத்தனை மிஷினரிமார்கள் கைவிடப்பட்டிருக்காங்க தெரியுமா? தெரியாது. நமக்கு தெரியாம குறிப்பிட்ட ஊழியர்கள், குறிப்பிட்டதான இடங்கள் அதுதான் அமைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது சரியான இடத்துல கர்த்தருக்காக காணிக்க பயன்பட வேண்டும். நீங்க அனுப்புறது அப்பா சொல்லல, அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள ஒரு காரியம். ஆனாலும் கூட வேதம் சொல்லுகிறது எத்தனை மிஷினரிமார்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறார். எத்தனை மாஸ்டர் சர்ச்சை கட்ட முடியாமல் இருக்கிறார். இது போல வழிகாத சபையில் எத்தனை இடத்துல இருக்கிறது. எனக்கு தெய்வம் அதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் போனோம் இல்லை, நான் கர்த்தருக்கு சரியான இடத்துல கர்த்தருக்காக கொடுத்து தேச சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மூன்றாவதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான காரியம் என்ன? எனக்கு மூன்றாவது ஆண்டுகள் எப்பேற்பட்டவர்கள் தேவை என்று சொல்லி பார்க்கும்போது என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிகள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரத்தை என்னோட எடுத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது எங்க ஒரு சம்பவத்தை வாசிகள் என்ன வாசிக்கிறேன்னா, அந்த நாட்கள் சீஷர்கள் பெருகிட்டாங்க. பெருகிறவங்க விதத்தில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கல. ஏன் சொன்னா எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து அப்போஸ்தலரை பாத்திரம் வச்சுக்கிறாங்க. அதனால இடம் கிடையாது. அங்க வச்சிருக்கிறாங்க, கொடுக்கப்பட வேண்டும். ஆனா கொடுக்கிறதுக்கு அவங்க ஆகாரம் கொடுக்கும்போது பிரச்சனை வந்தது. இப்போ வந்து பேருக்கு வந்து சொல்றாங்க, ஐயா அங்க இருக்கவங்க சரியா கவனிக்க முடியல, போஷிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது இப்போ அப்போஸ்தலர் அவசரம் கொடுக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, நீங்க 7 பேர் என்ன பண்ணுவீங்க தெரிந்து கொள்ளுங்கள். எதுக்கு? சாப்பாடு கொடுக்கிறது இல்லை. அங்க பாருங்க 7 பேர் பந்தி விசாரிப்பதற்கு தெரிந்து கொள்றாங்க. அந்த 7 பேருக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? வாசிக்க 3ஆவது வாசிங்க. ஞானம் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேர் உங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவருடைய வேலைக்காக ஏற்படுத்தி எதற்காக ஏற்படுத்தணும்? ஏற்படுத்துவது ஒரு ஆதாரத்தை பரிமாறுவதற்கு. யாருக்கும் புத்தகம் கொடுத்து போயிடுவாங்க. ஆனா அதற்கு அப்போஸ்தலர் காலத்துல ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கிறாங்க, தகுதி வச்சிருக்காங்க. என்ன? பரிசுத்த ஆவியும் ஞானம் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிறதான 7 பேர். அல்லேலூயா. ஒரு பந்தி விசாரிப்புக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ கர்த்தருக்காக நிற்கணும் அப்படின்னு சொன்னா யோசித்து பாருங்களேன், எவ்வளவு பெரிய சாட்சி நமக்கு அவசியம் இல்லையா? சபைக்கு சாட்சி அவசியம். அல்லேலூயா. விசுவாசத்துக்கு நற்சாட்சி அவசியம். அல்லேலூயா. அடுத்த ஞானம் நிறைந்திருக்க, அறிவு நிறைந்திருக்கிறதா இல்லை, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறதா? கர்த்தருக்காக பந்தி விசாரிப்பதற்கு அவருக்கு ஜனங்களை பூஷித்து நற்சாட்சி உள்ள வாலிபர்களை தெரிந்து கொள்ள 7 பேர் தெரிந்துட்டாங்க. அந்த 7 பேர் தெரிந்து கொண்டு அவர்கள் நாங்கள் எல்லாம் ஊழிய செய்ய வைக்கிறாங்க. இந்த 7 பேர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் பந்தி விசாரிச்சாங்க, கொஞ்சம் பேர் என்ன செய்யல, பந்தி விசாரிக்கல. தேவன் அவர்களை வேறு விதமாய் பயன்படுத்தினார். அல்லேலூயா. பிலிப்புக்கு தெரிந்து கொண்டாங்க. பிலிப்பு கல்யாணம் ஆனவர், அவருக்கு 3 குமாரத்திகள் தீர்க்கதரிசிகளா இருந்தாங்க. அவரை பந்தி விசாரிப்பு தெரிந்து கொண்டாங்க. ஆனா பிலிப்பு தான் சமாரியாவில் போய் கலக்கினார். அல்லேலூயா. சமாரியாவில் பெரிய ரட்சிப்பு உண்டாயிற்று, பெரிய மகிழ்ச்சி யார் காலத்தில் உண்டாயிற்று? இந்த பிலிப்பு காலத்தில் உண்டாயிற்று. அடுத்த பார்க்கும்போது வேதம் அழகாய் சொல்லி 7ஆம் வசனத்தையும் வேதவசனம் 25 சீஷர்கள் தொகை மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்கள் அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அல்லேலூயா. மூன்றாவதை பார்க்கும்போது ஆண்டவருக்கு எப்பேற்பட்டவர்கள் செய்த கடைசி காலத்திலே ஆண்டவருக்காக எழுந்திருக்கவர் யார் தேவையை சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர்கள் அந்த 7 பேருக்குள்ளே ஸ்தேவானை தெரிந்து கொண்டார்கள், பந்தி விசாரிக்கபடியை தெரிந்து கொண்டார்கள். ஆனால் தேவன் இந்த ஸ்தேவானை பந்தி விசாரிக்கபடி தேவன் அழைக்கவில்லை. ஸ்தேவான் என்று சொன்னால் விசுவாசத்தினால் வல்லமையால் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் பாருங்கள். அல்லேலூயா. அப்போ கடைசி காலத்துல யார் வேணும்? ஆண்டவருக்கு ஸ்தேவானை போன்றிருக்கிற அற்புதங்களையும் அடையாளம் செய்கிற மக்கள் அவசியம். அல்லேலூயா. இந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஸ்தேவானை பார்க்கும்போது அவன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுசும் வரல. இந்த 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஸ்தேவான் ரத்த சாட்சியை மரித்து போனான், கல்லிருந்து அவனை கொன்று போட்டார்கள், அவ்வளவு முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா
ஆனால் அவன் இருந்த நாட்கள் கொஞ்ச காலமாக இருந்தாலும் அவன் கொடுக்கப்பட்ட வேலை பந்தி விசாரிப்பார்களோ அந்த பந்தி விசாரிப்பதற்கு முக்கியம் அல்ல, கர்த்தருக்காக நான் சாகிறதற்குள்ளே ஒரு கூட்டத்தை ஆயத்தம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. தேவன் என்ன செய்கிறார்? அவன் நேசருக்குள்ளே கடந்து போகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு பிரசங்கமான ஆரம்பிச்சுட்டார், அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டார், வியாதிகளை சுகமாக ஆரம்பிச்சுட்டார், கர்த்தருடைய வசனங்களை எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு திட்டமாய் போதிக்க ஆரம்பித்திருக்கிறார். கர்த்தருடைய ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் ஸ்தேவான் மாறி போனார். இது கேட்ட ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக எழுந்து வந்துட்டார். அவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் அப்போது வாசிக்கப்பட்டவர்களே அப்போது எழுதப்பட்டவர்களில் ஆணைக்கு சேர்ந்தவர்களிலும் சிரேனி பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரிய பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் இருந்து ஸ்தேவானோடே தர்க்கமாடினார்கள். ஆனாலும் அவன் பேசுகிற ஞானத்தையும் ஆணை எதிர்த்திருந்தார்களால் கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. ஸ்தேவான் தேவனுடைய வார்த்தைகளை சரியாய் அறிந்து கொண்டார், தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து கொண்டார், தேவனுடைய வார்த்தை முழுசும் அதற்குள்ளே அதை கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறவர்களாலே அவன் சும்மா பேசல, சத்தியத்தை வைத்து பேச ஆரம்பிக்கிறார், இயேசுவை முன்வைத்து பேச ஆரம்பிக்கிறார், சிலுவை முன்வைத்து பேச ஆரம்பிக்கிறார், சிலுவை பாடலை வைத்து பேச ஆரம்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆதி முற்பிதாக்களுக்கு ஆபிரகாம் முதல் கொண்டு இயேசு கிறிஸ்து வரைக்கும் நடந்த எல்லாவற்றையும் பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிளோட கருத்துப்படி. அப்படின்னு அர்த்தம் வேதோட கருத்துப்படி. நமக்கு வேதம் தெரியுமா? வேத வார்த்தைகள் தெரியுமா? முன்னாடி ஆதியாகம் முதல் கொண்டு வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் பார்க்காம ஆல்பாபெட் சொல்ல தெரியுமா? ஆதியாகம் யாத்திராகம் சொல்ல தெரியுமா? கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? இல்லை என்னைக்காவது சொல்ல சொல்லி கேட்டிருக்கிறோமா? எல்லாம் சொல்ல கேட்டிருக்கிறோமா? தெரியா? ஆனால் பைபிள் திருப்பும் போது அவன் வல்கியான்னு சொன்னா மார்க்க தெரிவித்து, மார்க்க சொன்னா வல்கியால தெரியுது. ஏன்? ஆல்பாபெட் தெரிவித்தல. ஏபிசி தெரியாமல் இங்கிலீஷ் படிக்க முடியாது, வேதத்தின் முதல் பக்கம் தெரியாமல் வேதத்தை தொடர முடியாது. அல்லேலூயா. ஸ்தேவான் வல்லவனாய் மாறினான். அற்புதம் செய்வது மாத்திரம் அல்ல, தெய்வ வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார். ஆசாரியருக்கு முன்னே நிற்க வைத்திருக்கிறார்கள். இவன் தவறான உபதேசத்தை கொண்டு வரான்னு சொன்னாங்க. அவன் எங்க ஆரம்பிக்கிறான்? ஆபிரகாம் நாட்களில் தேவன் சந்தித்து காரணங்கள் ஊழல் கொண்டு வந்தாய், அதை ஆரம்பித்து இஸ்ரவேல் ஜனங்கள் யோசேப்பு மோசே அதை சார்ந்திருக்கிறாய் யுத்தங்கள் அதை சார்ந்த எல்லா காரியங்களையும் சொல்லி வந்து சிலுவை இயேசு மரித்து உயிரோடு எழுந்த வரைக்கும் அவன் சொன்னான். அல்லேலூயா. அவன் முகத்தை பார்த்து ஜனங்க சொல்ற 10ஆம் வசனத்தில் அவன் பேசி ஞானத்தின் ஆவி அவனை எடுத்துக்கொள்ள முடியல. 15ஆம் வசனம் சொல்லுகிறது, கடைசி பகுதியில அவசர சமயத்தில் உட்கார்ந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்து அவன் முகம் தேவ தூதர் முகம் போல் இருக்க கண்டார்கள். அல்லேலூயா. அவனுக்கு உலக சாயம் இல்லாமல், உலக நடிகத்துக்குரிய சாயம் இல்லை, உலகத்துக்குரிய வஸ்துரை இல்லை. அவன் சாயம் என்ன சாயலா இருந்ததா? தேவ தூதர் சாயம். உன் பிள்ளையை பார்க்கும் போது கிறிஸ்துவ சாயம் இருக்கணும், கிறிஸ்துவின் சாயம் இருக்கணும். உலகத்தின் நடிகத்துக்குரிய சாயம் இருக்கக்கூடாது, உலகத்துக்குரிய வஸ்திரத்துக்குரிய சாயம் இருக்கக்கூடாது. உன் பிள்ளைகளை நடுவில் ஒழுக்கம் பண்பு எல்லாவற்றையும் யாரை பார்க்கணுமா? அந்த சனங்கள் ஊற்று நோக்கிற போது தேவ தூதர் முகம் போல நடந்து போல தேவ சபையில் நம்முடைய பிள்ளைகளை பார்க்கும் போது உலகம் தேவ சாயம் பார்க்கணும். அல்லேலூயா. சட்ட பிறகு பாடுகிற தேவ சாயம் ஆக மாறி தேவனோடு செத்த பிறகுதா என் தேவன் கூட வாழ்ந்து சொன்னா செத்த பிறகு முகத்தை எதை பார்க்கலாம்? தேவ சாயத்தை பார்க்கலாம். நீ வாழ்வது இயேசு கூட வாழல அப்படின்னு சொன்னா மனிதனுக்கு முகத்தை பார்க்க முடியாது. சொல்லுங்களேன், எந்த சாயலை பார்க்க முடியாது? தேவ சாயலை பார்க்க முடியும். நீங்க அநேக மரணத்துக்கு போகும் பார்க்கும்போது தெரியும், அந்த சாயல் மாறி இருக்கும். அவங்க வியாதிப்பட்டிருப்பாங்க, அவங்க நொந்து போயிருப்பாங்க, சரியில்லாம உள்வெளிந்து போயிருக்கோம். ஆனா செத்தத்துக்கு அந்த முகம் எங்க வந்துச்சு தெரியல, எவ்வளவு அழகா மாறிட்டாங்க. எங்க என்ன சாயல்? அது தெய்வம் மீண்டும் அந்த சாயலை கற்று காண்பிக்கிறார். நல்லதாக இருந்தாலும் செத்துட்டாருங்க. ஆனா பாருங்க, ஒரு பஞ்சு ஒரு பஞ்சு எல்லாம் வைக்கிறோம், சாயல் மாறி போயிடுச்சு. சீக்கிரம் எடுத்துடலாங்க, முகம் மாறி போயிடுச்சு. என்ன சாயல் இல்லை? தேவ சாயல். செத்த பிறகு தேவ சாயலை மாறுவதல்ல, இருக்கும் போது தேவ சாயல் இருந்தனா நீ சாகும் போது அவர்களை கத்து அந்த சாயலை மீண்டும் கொண்டு வருவான்.
அவனை பார்த்தவங்க அப்படிதான் பார்த்தாங்க. அவன் முகம் தேவ தூதருடைய முகத்தை போல கண்டாங்க. அவன் கருத்திருக்காக எழுப்பினா ஒரு குறிப்பிட்ட பிரசங்கமா பெரிய பிரசங்க கிடையாது. அநேக ஆண்களுக்கு ஓடல. அவன் 50 வருஷம் வாழல. ஒரு குறிப்பிட்ட வயசுல வாழ்ந்து குறிப்பிட்ட ஜனங்களுக்காக பிரசங்கமான மறித்து போனான். அவன் மறித்து எழுதினது ஒரு வாலிபன் எழுதினான். அவன் தான் பவுல். அல்லேலூயா. அவன் சாகிற போது வேதம் சொல்கிற வாசம் படித்தோம். அதை பார்க்கிறோம். அவன் மறிக்கிற போது அவன் வஸ்திரத்தை கொண்டு எங்க வச்சிருந்தாங்களா வாசிக்கலாம். அதே 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வாசிக்க அவனை நரகத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்திலே வைத்தார்கள். அல்லேலூயா. அவன் பாதத்திலே வைக்கப்பட்ட வஸ்திரம் யாருடைய வஸ்திரம்? ஸ்தேவானுடைய வஸ்திரம். யாருக்கு முன்ன வைக்கப்பட்டிருக்கிறது? இந்த நாட்களில் 12 நிருபங்களை எழுதி கர்த்தருக்காக ஓட்டத்தை முடிக்கிறேன் என்று சொல்லப்பட்டதாலே அவர்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் தரிசனம் இல்லை. அது வரைக்கும் ஆண்டவரோடு பேச ஒரு வாலிபனாக இருக்கிறான். அவன் பாத்திரம் கொண்டு போய் ஸ்தேவானுடைய வஸ்திரம் வச்சாங்க. வேதம் சொல்கிறது ஆண்டவர் ஒரு நாள் சவுலை சந்தித்தார். மூலையில் முடிக்கிறது கடினமா என்று சொன்னான். அதனால என்ன சித்தமாக சொல்லி சவுல் கேட்டான். அடுத்து ஊழியத்துக்கு அவனை ஆயத்தமாக சொன்னான். எல்லாத்தையும் வந்தான். வேதம் சொல்கிறது 12 நிருபங்களை எழுதி கர்த்தருக்காக சொல்ல லாபமாக எல்லாரும் விட்டு நான் வாழ்ந்திருக்கும் காரணங்களுக்கு தெரியும். நான் ஜீவனோட கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறேன். ஒரு சவுலை அல்ல, சவுலை கர்த்தர் பவுலாக மாற்றினார். அல்லேலூயா. ஆசியா முழுவதும் சபையில பவுல் உருவாக்கினார். அவர் உருவாக்குவதற்கு ஒழித்து வைக்கப்பட்டிருந்தது. அது ஸ்தேவானுடைய வஸ்திரம். அல்லேலூயா. தேவ சபையே நமக்குள்ள ஒரு பரிசுத்த வித்து இருக்கிறது. ஆவிக்குரிய வித்து கொடுத்திருக்கிறார். மாம்சத்தை வித்து சதவை உருவாக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓட்டம் முடியும் போது ஒரு வித்து பரிசுத்த வித்து ஒரு சாயில வர வேண்டும். அல்லேலூயா. ஒரு சாதியிலிருந்து தோன்றப்பட வேண்டும். இந்த போக்க விளையாடுவாங்க. போக்குவரத்து ஒரு ஸ்டிக்கர் வச்சிருப்பாங்க. இல்லை ஸ்டிக்கத்தில் ஓடி என்ன பண்ணுவாங்க? திரும்ப வரும்போது 2 கொடுத்துக்கணும். அவன் என்ன எடுத்துட்டு ஓடிட்டு வருவான். இந்த விளையாட்டு பார்க்கணும். சேர்ந்து விளையாடு. ஒருவன் முடிக்கும் போது இன்னொரு என்ன செய்வான்? தொடங்குவான். நீ முடிக்கிற இடத்துல வந்து ஒரு சந்ததி கர்த்தருக்காக எழுந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஸ்தேவான் எழுந்திருக்க வேண்டும். ஒரு சவுல் மனம் திரும்ப வேண்டும். ஒரு சவுல் பவுலாய் மாற்றப்பட வேண்டும். கர்த்தர் கையில காலத்தை, கர்த்தர் கையில அபிஷேகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எந்த காலத்துல மௌனமா சாதனை சொன்னா ரட்சிப்பு வேறொரு தந்துகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சபை எழுப்பும் வாயை ஊக்குவிக்கணும். அவனை பார்த்து டிஸ்கரேஜ் பண்ற காலம் போட்டோம். என்கரேஜ் பண்ணணும். கூட்டப்பட்ட காரியங்களை கற்றுக்கணும். என்ன இருக்குது, என்ன தாழ்ந்து இருக்கிறார், என்ன திருப்பி தேவைப்படுத்த இருக்கிறார். ஒரு 10 முறை கூட்டாம பேசி பார்த்தது. ஒரு நாள் அவன் மனம் திரும்புறானா அந்த மனத்தினுடைய ஆசீர்வாதம் ஒரு வாலிபனை கத்திருக்கான். ஒரு பிணைக்காசு எழுப்பினான். எனக்கு வாதி நின்று போயிற்று. அல்லேலூயா. ஒரு யோசுவத்தை கட்டி கொடுத்ததுனால யுத்தத்தை வெற்றி மாத்திரம் அல்ல, தேசத்தை பங்கிடப்படி பெரிய தலைவராய் மாற்றப்பட்டார். அல்லேலூயா. ஒரு ஊர் தாங்கி பிடிச்சதுனாலே அது இஸ்ரவேல் ஜனங்கள் அமெரிக்கர்களை மேற்கொண்டார்கள். அல்லேலூயா. நிறைவாக சொல்கிறது ஒரு ஸ்தேவான் எழுப்பினான். வேதம் சொல்கிறது ஸ்தேவான் ஓட்டத்தை முடிச்சான். பவுல் ஓட்டத்தை தொடங்கினார். அல்லேலூயா. இதனாலதான் நீங்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு ஓட்டம் முடிச்சிடும். என்னைக்கு போனா ஓட்ட முடியும். எனக்கு இவ்வளவு நாள் தான் சொல்லுகிறது. எல்லாத்துக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கிறது. உடனே மாற்றம் தான் கிடையாது. அல்லேலூயா. ஒரு செப்பல் வாங்க போனார். முடிச்சு செப்பல் வாங்க போகும்போது அவர் சொன்னார், சார் இது வந்து கம்பெனி ப்ராடக்ட். இது கம்பல்சரி இருந்தாலும் 1 year என்ன செய்யும் கேரண்டி சரியா உழைக்கும் சொன்னாங்க. அவர் சொன்னார், காலில் போய் செப்பலுக்கு 1 வருஷம் கேரண்டி இருக்குது. அந்த செப்பலை போல எனக்கு 1 வருஷம் கிடையாது. கேரண்டி இருக்குதுன்னா கிடையாது. கேரண்டி இல்லாத ஒரு வாழ்க்கை. எல்லாம் பார்த்தவங்க இல்லைங்க காலம் வரும், தெளிவான காலம். அந்த உலகம் தான் அவர் இல்லாவிட்டாலும், அந்த அம்மா இல்லாவிட்டாலும், இந்த சகோதரி இல்லாவிட்டாலும், அந்த பாஸ்ட் இல்லாவிட்டாலும் ஒருவரை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. உருவாக்கப்படுவது கிறிஸ்துவின் வாழ்க்கை. கர்த்தர் 12 பேர் உருவாக்கினார். 12 அப்போஸ்தலர்கள் எழுதினார்கள். தேசம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது. நாம் எழுவோம், தேசத்தை சுதரிப்போம். கர்த்தரின் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாக்குறுதி
இரண்டாம் காலத்துக்கான வாகனத்தை ஆராதனை ஒன்று சபையில் யாவரும் ஆராதனை கலந்து கொள்ளுமாறு 4 அதிகாலை 5 மணிக்கு நமக்கு வாகனத்தை ஆராதனை ஒன்று நாம் யாரும் கலந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலையில் இதாவத்தை நமக்கு நடக்கிற நண்பர்கள் தொடர்ந்து 2 நாட்கள் கூட்டத்தில் மிக நேர்த்தியான ஒரு சத்தியத்தை மிக நேர்த்த சத்தியம் நம்ம கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அநேக வந்தோம், அநேக கலந்து கொண்டோம். மிக பிரோஜனமான ஒரு வார்த்தைகள் 2ஆம் வருகைக்குரிய காலங்கள் நடக்கிற சூழ்நிலை குறித்து மிக தெளிவாக நமக்கு விளக்கப்பட்டது. எல்லாருக்கும் பிரோஜனமாக இருந்தது, எனக்கு மிக பிரோஜனமாக இருந்தது. அல்லேலூயா. கடைசி நாள் கூட்டம் அதிகம் நீங்கள் சரியாக மாறி 6 மணி நீங்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு அதிகாலையிலே 6 கொண்டு அதில் நீங்கள் யாவரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண காண்பு அந்த பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மக்கள்களை மூடி அதை நோக்கி பார்த்து செபிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஒரு பிணைக்காசு எழுப்புகிற போதுதான் தேசத்தின் வாதை நிறுத்தப்பட்டது. நாட்கள் ஆண்டவருக்கு யார் தேவை, எப்படிப்பட்டவர்கள் தேவை, எப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு சபை உருவாக்குறாரு சொன்னால் பிணைக்காசை போன்றிருக்கிற பக்தி வெளியாக்கப்படுவர்களை. 2ஆவது பட்டயத்தை எடுத்துக்கொண்டு மோசே அனுப்பப்பட்ட யோசுவா அனுப்பப்பட்டது போல இதை கர்த்தருக்கான சபை ஒரு வாலிபனை இது கர்த்தருக்காக அனுப்பக்கூடிய நான் நிலைகளில் இன்னைக்கு சபை மாறணும். அந்த உரிமை தாங்கி பிடிக்கிற ஊரில் ஆரோக்கிய சபை இன்னைக்கு எழுப்பணும். இன்னைக்கு கர்த்தர் அப்பேற்பட்ட மக்களை தான் தேர்ந்து எடுக்கிறார். 3ஆவது கொஞ்சம் கால ஊழியமாக இருந்தாலும் ஸ்தேவானை போல கர்த்தருக்காக ரத்த சாட்சியை வைக்கக்கூடிய நிலையில ஒரு கர்த்தருக்காக ஊழல் சரியாக ஓடி சாட்சியை வைக்கக்கூடிய ஸ்தேவான்கள் வேண்டும். ஸ்தேவான் மறித்து போனார். ஸ்தேவானுடைய வஸ்திரம் ஒரு வாலிபனாக இருக்கிற சவுளை கையில் வைக்கப்பட்டு பாத்திரம் வைக்கப்பட்டது. ஸ்தேவான் மறித்தான். சபை ஊழியத்தை தொடங்கினான். சொல்கிறது தேசம் அசைக்கப்பட்டது. ஆசிய கடற்கரை சபைகள் உருவாக்கி அநேக ஜனங்களை பொருள் கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கை நம்ம முடிக்க போறோம். நம்ம யார் உருவாக்கி இருக்கிறோம், யார் இன்னைக்கு உருவாக்கி இருக்கிற ஒருவேளை ஆலோசனை என் காரியங்கள் யார் நடத்துவேன், யாரின் காரியமாய் போவான்கிற துணை இது சபைக்குரிய ஒரு காரியம். சபை இருக்கும் போதுதான் தேசிய தரிசனத்தை கண்டார். சபை மௌனமாக இருக்கிற காலங்கள் சபை என்பது இதுவும் வந்து போனது என்பது அல்ல. சபை இன்னொரு உருவாக்குற கர்த்தருக்காக சீஷர்களை மாற்றக்கூடிய காலத்துல சபை இருக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு சபையும் சீஷர்களை உருவாக்கிட்டாங்க சொன்னா இந்த தேசம் வருஷம் அதற்கு சொந்தமாய் மாறும். தேவ ராஜ்யம் சீக்கிரமாக கட்டப்படும். தேவ வருகை சிரமமாக இருக்கிறது. நாட்டிலும் மாத்திரம் ஆழத்தில் போறது அது நமக்கு ஒருவேளை சரியா இருக்கலாம். நான் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? இன்னைக்கு நான் யாரை உருவாக்கி வைத்திருக்கிறேன்? கர்த்தரை நியாயத்திற்கு நான் கணக்கு கேட்டார்னா எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புடைய ஊழியத்துல கர்த்தரை சாய்ப்பாரானால் நான் ஆளுக்கு என்ன பதில் சொல்றேன்? என் குடும்பத்துல நான் யாரை உருவாக்கி கர்த்தருக்காக வச்சிருக்கிறேன். என் குடும்பத்தில் 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளையான ஊழியத்துக்கு நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். சபை அன்றைக்கு ஒரு திருச்சபையை உருவாக்கினது, ஒரு திருச்சபை உருவாக்கி பட்டியலிட்டது. இன்னைக்கு நான் உங்கள் சபைக்கு ஒரு ஊழியக்காரன் இருக்கிறேன். அதுபோல வருஷத்துக்கு அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு சீஷன் ஒரு ஊழியக்காரன் சபையை உருவாக்கி நடத்துவேன். எனக்கு இந்த பகுதியில் தமிழ்நாட்டில் சென்னைப்படுத்துற எத்தனையோ மார்பை நாம் பார்த்திருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இருக்கிற இடத்துல போதுமேற்று வாழ்வுடைய வாழ்க்கை ஆதாயம் அல்ல. கத்திற்காக இருக்கத்தக்கதான கத்துடைய பிள்ளைகள் எத்தனை பேர் மிஷனரிகளா போயிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் நாட்கள்ல மிஷனரியா போய் டீச்சரா போய் அந்த மிஷனரி பிள்ளைகளுக்கு போதிக்கிறவா இருக்கிறாங்க, டாக்டரா போயிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளை உலகத்துக்கு நாம் கொடுக்கிறோம், கத்தருக்கு கொடுப்போம். ஆலோசனை ஒரு பிணை காசோடு நீங்கள் சமாதான உடன்படிக்கை பண்ணினவர் இன்னைக்கு முன் சந்ததியோடு ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணுவார். நான் சொல்லிக்க அதிகமாக நேசிக்கிறேன் தெய்வமே. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மகிழ்ச்சியான காலங்களுக்காக நான் சொல்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தை கைகொண்டு பாடி துதித்து ஆராதித்து அவருடைய வசனத்துக்காக நாங்கள் தியானித்திருக்கிறோம் ஐயா. அதுவே இந்த நாட்களில் கூட ஆண்டவரே உமக்கு தேவையான காசுகளை நாங்கள் தெரிந்தெடுத்து அதுவே சூத்திரம் அதுவே யோசுவாவை நாங்கள் தெரிந்தெடுத்து அதுவே நமக்கு சூத்திரம் நமக்கு தேவையான ஸ்ரீமான்களை சபைகளிலே உருவாக்கும் வழியாக கற்று எவ்வளவு பேசுவதற்கு ஆண்டவரே. அதுவே கடைசி காலங்கள் ஆண்டவரே உலகம் வாலிபன் இழுத்துக் கொள்ளுகிறது. ஆனால் நாங்கள் மௌனமாக இருக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். நாங்கள் உலகத்தோடு ஓடுகிற வாலிப பிள்ளைகள் சபைக்குள்ளே கர்த்தருக்குள்ளே நாங்கள் இழுத்து கொள்ளத்தக்கதாக எனக்கு தொண்டு செய்யப்பா. நான் அவருடைய குறையாய் பார்க்கிறோம், அவருடைய குற்றத்தை பார்க்கிறோம், அவருடைய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அவருக்கு இருக்கிற இயேசுவை நாங்கள் காணாமல் இருந்திருப்போமானால், அவர்களுடைய பாடத்தை நாங்கள் பார்க்காது இருந்திருப்போமானால், அவர்களுக்கு மறைக்கப்பட்ட குழுவை வளரை நாங்கள் காணாதிருப்போம் என்று சொன்னால், கண்டு மனதை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்தத்தக்கதான ஒரு மேன்மையான வார்த்தைகளை கொடுக்கப்படுகிறார், சபைக்கு கொடுக்கப்படுகிறார். அதை நாங்கள் செபிக்கிற தகப்பனை ஸ்தோத்திரம். அடுத்தவையாக அந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க, பரிசுத்தப்படுத்துக. இந்த வார்த்தைக்கு எல்லா ஊழியர்களும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுகிறார் செபிக்கிறோம். அடுத்த விசேஷமாக வாழ்கிற 3 நாள் கூட்டத்திற்கு வருகிற நாட்கள் கர்த்தர் பேசுகிறார். 2 நாட்கள் தேவ வாசனை கொண்டு வருகை குறித்து கர்த்தர் பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்காக கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது இரண்டாவது கூட இந்த கடைசி நாள் பேசுகிற நாங்கள் கேட்கிற தகப்பனை நாளை அதிகாலையில் இருக்கிறதான வாக்குத்த ஆதரவை வார்த்தைகளையும் கொடுத்து சபையில் இருக்கிற நாங்கள் கலந்து கொண்ட முதல் நாளிலே கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தருக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை பிறநாளுக்காக திருநாளுக்காக இயேசுவின் நாமத்தை மனதால் நாங்கள் வார்த்தையை ஆசீர்வதிக்கிறாங்க. மாத்திரம் கொள்ளப்பட்டோம் இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே ஆமென். சரி சொல்லுவோம். என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இடப்படாத இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், சமாதான வேண்டத்திலும் சகல ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வருகையோடு இந்த வாரத்தில் கருணாநிதி நண்பர்களோடு கிருஷ்ணனை 3 நாள் கூட்டத்தோடு கூட நாள் காலத்தில் நாங்கள் ஊழியோடு விரைந்திருந்து காப்பதாக.